நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ கீ ரைஸ் வந்து செய்கிற முறையை வந்து நான் வந்து சொல்கிறேன். இது வந்து சிம்பிள், ஈஸி. ரொம்ப கீ கூட போட்டுக்காதீங்க, வெஜிடலாக இருக்கும். ஓரளவுக்கு வந்து லிமிட்டடாக போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சமாக வந்து ஆயிலும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா சோம்பு, ஸோ பிரியாணி மசாலா என்னென்ன இருக்குது உங்களாண்ட அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, ஆனியன், ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஆனால் முந்திரி வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த டம்ளர் வந்து ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ 1/2 வந்து ஊற்றலாம் தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா வந்து ஸோ இன்னொரு டம்ளரில் தண்ணியும் வந்து ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு வந்து கொச்சின் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிற ரைஸ் வந்து போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வர வரைக்கும் விசில் போட்டுட்டு வச்சிடலாம். 3 விசில் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டா பர்ஃபெக்டான கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடும்.